மறுமையில் நான் செய்வேன், நான் கை செய்தப்பட்டு நிற்பேன். அப்ப இந்த செய்தி எங்க பார்க்கிறோம் அப்படின்னா புகாரில 2015 செய்தியை பார்க்கிறோம். செய்தி அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்ப படிப்பு என்ன தெரியுமா, அவங்களுக்குள்ள உறவுகள் என்ன செய்யுங்க, அவங்க சரியாக பயன்படுத்தி கொண்டாங்க. தன்னுடைய தாய் தந்தை கவனிக்கக்கூடிய விஷயத்தில், தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய விஷயத்தில், அதாவது தனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு அவன் என்ன செய்யல, அவங்களுடைய உறவுக்கார பெண் தான் அது அனுபவிச்சுனா எவனும் கேட்டிருக்க முடியாது. அப்படி என்ன செய்யறாரு அவரு, முழுக்க அந்த உறவுமுறைகளை சரியாக என்ன செய்யறாரு அவரு பேணி கொண்டு அல்லாவுக்கு அஞ்சில அல்லாஹ் என்ன செய்யறான் அவங்கள அந்த இதுல இருந்து என்ன துன்பத்தில் என்ன செய்யறான் அவங்கள பாதுகாத்து என்ன செய்ய வெளியே கொண்டு வர்றான். அல்லாஹ் ஒருத்தர் சொல்லி காட்டினாங்களே, இந்த உலக வாழ்க்கையில உங்களுக்கு செல்வ செழிப்பு வரணும் அப்படின்னா, இந்த ஆயுள் நீடிக்கணும் அப்படின்னு என்ன செய்யுங்க, நீங்க உங்க உறவு சரியான முறையில் பேணி கொள்ளணும். அதே போன்று இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். அதாவது நம்மள்ட்ட எல்லாத்தையுமே இந்த பழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ஆள் செஞ்ச நம்ம என்ன செய்வோம், திருப்பி அவருக்கு உதவி செய்வோம். இது அதிகமாக எங்க பார்க்கலாம் தெரியுமா, திருமண வீட்டில் பார்க்கலாம். திருமண வீட்டில் என்ன செய்வாங்க, நம்முடைய நான் திருமணம் பண்றேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வாங்க தெரியுமா, எனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டை கொடுப்பாங்க, என்னுடைய மனைவிக்கு ஏதாவது செயினை போடுவாங்க, இல்லை ஏதாவது பாத்திரங்களை எடுத்து கொடுப்பாங்க. அப்ப நான் என்ன செய்வேன் தெரியுமா, அதே போன்று அவருக்கு திருமணம் நடக்கும் போதோ அவங்க வீட்டில் நடக்கும்போது என்ன செய்வார் தெரியுமா, நான் என்ன செய்வேன், அவருக்கு பதிலுக்கு ஏதாவது செய்வேன். இது மார்க் என்ன செய்யுது, இதை வன்மையா கண்டிக்குது. இப்படி யாரெல்லாம் உறவு மேற்கொள்றாங்களோ, இந்த நேசபாசம் யாரு உண்டு பண்றாங்களோ, இது உண்மையிலேயே ஒரு உறவே இல்லைங்கிறாங்க. நம்ம அப்படித்தானே செய்யறோம், பதிலுக்கு பதில் செய்யறோம். நம்ம யாராவது நம்மளை கூப்பிடாம போய் கூப்பிடுவோம், கல்யாணத்துக்கு போய் யாரும் கூப்பிட மாட்டோம். நம்மளை எவன் மதிச்சு கூப்பிடுறாங்க அப்படிதான் சொல்லுவோம். அந்த மரியாதை வாசலுக்கு மிதிக்க வேண்டாம் அப்படிம்போம், அப்படிதான் சொல்லி காட்டுவோம். நம்மளை எவன் மதிக்கல மனுஷன் கூட அவனை மிதிச்சிருவாங்க மாதிரி தான் நம்ம பேசுறோம். ஆனா மார்க்கம் சொல்லி காட்டுது, வழியை போய் நீங்க என்ன செய்யணும், உறவு கொண்டாடணும், வழியை போய் அவன்கிட்ட பேசணும். ஒருத்தர் திருமணத்துக்கு அழைக்கலையா, நீ போய் என்ன செய்யணும், அவனை போய் அழைக்கணும். உங்களுக்கு விருந்து அவனுக்கு என்ன செய்ய, நீங்க விருந்து கொடுக்கணும். ஒருத்தவனுக்கு உதவி செய்யல, நீங்க அவனுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். அதுதான் உண்மையான ஒரு பாசம், நேசம். அப்புறம் யாருக்காக செய்வோம், அதான் அல்லாஹ்வுக்காக நம்ம செய்யக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு என்ன செய்யும், வெளிப்படும். அல்லாஹ் ஒருத்தர் சொல்லி காட்டுறாங்க, பதிலுக்கு பதில் உருவாடுகின்றவர் உண்மையில் உறவை பேணியவர் அல்ல, மாறாக உறவு முறிந்தாலும் அந்த உறவுடன் இணைகின்றவரை உறவை பேணுபவர் இந்த அல்லாஹ் செய்தி நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். புகாரில 5990 செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்துல்லா பின் அமர் செய்தியை அறிவிக்கிறாங்க. இந்த நிலைப்பாடு நம்மகிட்ட இருக்குதா, நம்ம எத்தனை பேர்ட்ட இருக்கு இந்த நிலைப்பாடு? ரொம்ப 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 குறைவு. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம யாவது 4 பேர் முன்னால விமர்சனம் செய்யப்பட்டாலும் புறக்கணிச்சாலும் என்ன செய்யறோம், நம்முடைய மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. நம்ம 4 பேர் நம்ம கேவலப்படுத்தினான அசிங்கப்படுத்தின அவனை போய் கூப்பிடவா? ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, உறவு முறிந்து யார் உன்னை புறக்கணிச்சாலும் நீங்க என்ன செய்யீங்க, உண்மையிலேயே அவரோடு என்ன செய்யணும், உறவுகளை நீங்க பேணிக் கொள்ளணும், பலப்படுத்திக் கொள்ளணும். அல்லாஹ் மனுஷனாங்க ஒரு கட்டளை இடுறாங்க. நம்ம அல்லாஹ் நம்ம திருமறை சொல்லி காட்டுறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரி இருக்குது. யாருக்கு, யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்புறீங்களோ, யார் அல்லாஹ் மறுமை நம்புறீங்களோ அந்த மக்களுக்கு. அப்ப நாம் உண்மையிலேயே அல்லாஹ்வை நம்புறோமா இல்லையா, மறுமை நம்புறோமா இல்லையா, அந்த நம்பிக்கையில உறுதியோட இருக்கிறோமா இல்லையா? அப்படி இருந்தா நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி நம்ம என்ன செய்யணும், பின்பற்றிக் கொள்ளணும். அதாவது அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி இமாம் சாபி ஒரு கருத்தை வலியுறுத்துறாங்க. இந்த உலகத்துல ஒரு ஆளுடைய கருத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா அது யாருடைய கருத்தா மட்டும்தான் இருக்கணும், அல்லாஹ்வுடைய கருத்தா மட்டும்தான் இருக்கணும். மற்ற யார் சொன்னாலும் என்ன செய்யும், அதை நம்ம ஏத்துக்க முடியும், தூக்கி எறிய முடியும். இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறான். நீங்க அல்லாஹ்வை நம்புனா, மறுமை நம்புனா, நீங்க அல்லாஹ்வுடைய தூதரத்தை என்ன செய்யுங்க, உங்களுக்கு அழகான ஒரு முன்மாதிரி இருக்குது, எக்ஸாம்பிள் இருக்கு, ரோல் மாடல் இருக்கு, என்ன செய்யுங்க, அதை பின்பற்றிக் கொள்ளுங்க. நம்ம யாரை பின்பற்றுறோம், நம்முடைய பெற்றோர்கள் என்ன செய்வோம், பின்பற்றுவோம். அதாவது எங்க மாப்பா என்ன செஞ்சா, அவன் திட்டுனா, என்னுடைய அண்ணனா அடிச்சான், என் மனைவிக்கு மரியாதை இல்ல, என்னோட தாய்க்கு மரியாதை இல்ல, நான் செய்ய மாட்டேன், அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன், அவனை அழைக்க மாட்டேன். அப்ப அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, உறுதிப்பூர்வமான எடுக்கக்கூடாது. நம்மளை யாரெல்லாம் புறக்கணிக்கிறாங்களோ, நம்மளை யாரெல்லாம் துண்டிக்கிறாங்களோ அந்த மக்களோட மனசை நம்முடைய உறவுகளை பலப்படுத்தணும். என்ன அப்படின்னா, இந்த விஷயம் நம்முடைய மறுமை வாழ்க்கை மிகப்பெரிய தடையா இருக்கும். மறுமையில வெற்றி பெறும் அப்படியே மனுஷன் இந்த உலக வாழ்க்கையில உறவுகளை மனுஷனும் பேணிக் கொள்ளணும். அதே போன்று நாம் என்ன செய்யறோம், சில மக்கள்கிட்ட என்ன செய்யறோம், பேச போறோம். அவர் நம்மள முகத்தை முடிச்சு என்ன செய்யறான், நீ ஏன் இடம் பேசுற, நீ தான் அப்படி செஞ்சிய அப்படின்னு அவன் தன்னுடைய அந்த பழைய கோபத்தை நம்மகிட்ட பிரயோகப்படுத்த போற என்ன செய்யணும் தெரியுமா? அதாவது நம்ம உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்ளக்கூடிய மக்களா இருந்தால் அல்லாஹ் தூதர் நமக்கு நினைச்சாங்க, ஒரு செய்தி நம்ம சொல்லித் தராங்க, ஒரு அறிவுரை சொல்லித் தராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு தவித்தவை போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு சில உறவினர்கள் இருக்கிறாங்க, நான் அவங்கள்ட்ட போய் என்ன செய்யறேன், உறவு பாராட்ட ஆசைப்பட்டு போறேன், அவங்க நேசவாசமா இருக்குன்னு நான் போறேன். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, எங்கிட்ட பகைமையை பாராட்டுறாங்க. அதே போன்று
நான் அவங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறேன், அவங்க என்ன செய்றாங்க, எனக்கு ஊறு விளைவிக்கிறார்கள். நான் அவங்கள்ட்ட ரொம்ப பொறுமையா இருக்கேன், அவங்க என்ன செய்றாங்க, எனக்கு என்ன என்கிட்ட அறிவுறுத்தி என்ன செய்றாங்க, கடைபிடிக்கிறாங்க. அப்ப இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே, நான் என்ன செய்யறது? அல்லாஹ் ஒருத்தர் என்ன செய்றாங்க, அவர்கிட்ட ஒரு நன்மாராயம் சொல்றாங்க, நீ இந்த நிலைமையில அப்படியே தொடர்ந்து இருந்தா அப்படின்னா அவங்களோட நிலை என்ன தெரியுமா? யாரு உன்னை இழிவுபடுத்துறாங்களோ, யாரு உன்னை புறக்கணிச்சாங்களோ, யார் உன் மீது அவதூறு சொன்னாங்களோ, அந்த மக்களோட நிலை என்ன தெரியுமா? நீ அவர்களுக்கு சூடான சாம்பலை தின்ன செய்தவன் போலாவாய். அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒருத்தர் போய் நம்ம என்ன செய்யறோம், நேசபாசமா இருக்கணும், அன்போடு இருக்கணும், உறவு பேணி வாழணும், உதவி செய்யணும், அப்படி நம்ம நினைக்கிற நம்ம செய்யறோம். ஒருத்தர் போய் அணுகும்போது அவன் என்ன செய்ய, நம்மள புறக்கணிச்சா, இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்துறான் அப்படின்னா நம்ம அதை என்ன செய்யக்கூடாது, அப்படி வெறுத்து ஒதுங்கி ஓடிடக்கூடாது. நம்ம அந்த நிலையில் நம்ம என்ன செய்யணும், அப்படி தொடர்ந்து நீடிக்கணும். எதுக்காக? இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய அருளை அடைந்து கொள்ள வேண்டும், மறுமையில அல்லாஹ்வுடைய பாக்கியம் நம்ம செய்யணும், அடைந்து கொள்ள வேண்டும். செய்தி தான் நமக்கு தெளிவுபடுத்துது. அதை போன்று அல்லாஹ் ஒருத்தர் செய்யறாங்க, ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க, 3 நாட்களுக்கு மேல் என்ன செய்யக்கூடாது, யாரையும் வெறுக்க கூடாதுங்கிறான். நம்ம நம்முடைய ரூம்ல தான் பார்க்கணும். நம்ம எல்லாமே எப்படி இருக்கோம், பெட் பேஸ்ல தான் இருக்கிறோம். நம்ம பெட்ல ஒருத்தர் உட்கார்ந்தா என்ன செய்வோம் தெரியுமா, மூஞ்சி தான் கழுகு எடுத்து போயிடுது. நமக்கு அவ்வளவு கேவலமா நம்ம இருக்கிறோம். நம்ம பெட்ல ஒருத்தர் தூங்க முடியாது, ஏதோ வேலைக்கு போயிட்டு வந்துடும், டயர்டா இருந்திருப்பான், அசந்து போய் இருப்பான், நம்ம பெட்ல உட்காந்துருப்பான், அசந்து தூங்கி இருப்பான். அதுக்கு நம்ம என்ன செய்யறோம், மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய பெட்ல என்ன செய்யக்கூடாது, ஒரு காய்ந்து போன துணியை வச்சா நம்ம என்ன செய்யறோம், பிரச்சனையை கூட்டுறோம். அப்ப இதெல்லாம் ஒரு முஸ்லீமுக்கு ஆகமான செயல் இல்லைன்னு செய்றாங்க, ரொம்ப அருவருத்துன்னு செய்றாங்க. அல்லாஹ் ஒருத்தர் சொல்லி காட்டுறாங்க. இந்த அளவு தெரியுமா? அதாவது 3 நாட்களுக்கு மேல் தன்னுடைய சகோதரனை வெறுப்பது எந்த முஸ்லீமிற்கும் ஆகமானதல்ல. அவர்கள் ஒருவரை சந்தித்து முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். அவ்விருவரில் முதலில் சலாத்தை ஆரம்பம் செய்பவரே சிறந்தவர். அல்லாஹ் ஒருத்தர் நமக்கு ஒரு சிறப்பை கொடுக்குறாங்க. யார் தெரியுமா அந்த சிறப்புக்குரியவர்கள்? 2 பேருக்கு மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு 3 நாட்களுக்கு மேல பேசாம இருந்து யார் முதல்ல போய் சலாத்தை சொல்லி அவருடைய உறவு புதுப்பிக்கிறானோ, அவரோட பேசுறானோ, அவன் தான் சிறந்தவன். யார் சொல்லி காட்டுறான்? அல்லாஹ் ஒருத்தர் நம்ம சொல்லி காட்டுறாங்க. நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம திட்டம் என்ன செய்வோம், பொறுத்துக் கொள்வோம். நம்முடைய பெற்றோர்களை திட்டம் நம்ம பொறுத்துக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி ஒரு கார்ட்டூன் வெளியிட்டோம், என்ன செய்யறோம், கொந்தளிச்சு எழுறோம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ஒருத்தர் அந்த ஒரு பாசம் வச்சிருக்கிறோம். அப்ப அந்த பாசம் எப்படிப்பட்ட பாசமா இருக்கும் தெரியுமா? நம்ம பாதிக்கப்பட்ட என்ன செய்யணும், அதை வெளிப்படுத்தி காட்டணும். அதான் உண்மையான பாசம். எங்கோ ஒருத்தன் கார்ட்டூன் விட்டாங்க என்ன செய்யறோம், கொந்தளிச்சு ஆர்ப்பாட்டம் பண்றோம், போராட்டம் பண்றோம், நெட்ல விமர்சனம் எழுதுறோம். இது உண்மையான பாசம் இல்லை. நம்ம பாதிக்கப்படும் போது அந்த பாதிப்பு அல்லாஹ் ஒருத்தர் நமக்கு என்ன செய்யறாங்க, ஒரு தீர்வை சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும், அந்த தீர்வை எடுத்துக்கொள்ளணும். நம்ம ஒரு பிரச்சனை ஏற்பட்டு போச்சு, அது நம்ம மேலே தப்பு இருக்கட்டும், இல்ல அவன் மேலே தப்பு இருக்கட்டும், அப்படி தப்பு யாரு மேல தவறு நம்ம என்ன செய்யணும், யாரு முதல்ல போய் அணுகி சலாத்தை சொல்றாங்களோ அவங்க தான் சிறந்தவர்கள். இந்த சிறப்புக்கு நம்ம என்ன செய்ய, நம்மளை தயார்படுத்திக் கொள்ளணும். அதே போன்று அல்லாஹ்விடத்துல மிக தகுதியானவர் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்துல தகுதியானவர் யார் முதல்ல சலாத்தை ஆரம்பிக்கிறார், அவர் தான் அல்லாஹ்வுடைய தகுதியானவர். அப்ப நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும், இந்த உலக மக்களுக்காக நம்ம இருக்கக்கூடாது, பெருமைக்காக வாழக்கூடாது. பெருமையெல்லாம் என்ன செய்யணும், காலில் போட்டு மிதிச்சிட்டு அல்லாஹ்விடத்துல தகுதி வாய்ந்தவனா இருக்கிறனா, அல்லாஹ் ஒருத்தர் நம்ம சொல்லி காட்டாங்களே அந்த சிறந்தவனா இருக்கிறனா, அப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். நமக்கு ஏற்படக்கூடிய இந்த இழிவு இது ஒரு இழிவானா நிச்சயமா இல்ல. இந்த நபித்தோழரை பார்த்து அல்லாஹ் ஒருத்தர் சொல்லி காட்டினாங்களே, இந்த மார்க்கத்தினுடைய இஸ்லாத்தினுடைய முதல் கலீஃபா நமக்கெல்லாம் தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குது, மிகப்பெரிய ஒரு கொடூரமான சம்பவம். என்ன அந்த சம்பவம்? அதாவது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்த ஒரு அவதூறு அங்க சொல்லப்படுது. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இது நம்மள மாதிரி நம்ம சந்திக்கக்கூடிய விஷயம்லாம் இல்லை. தன்னுடைய மகள் மீது ஒரு அவதூறு சொல்லப்படும் போது அதை என்ன செய்ய முடியாது, யாராலையும் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? அவங்களுடைய அரவணைப்புல இருந்த மிஸ்தான் சொல்லக்கூடிய ஒரு தோழர், அவர் யார் அப்படின்னா இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு நெருங்கிய ஒரு உறவுக்காரரு, ரொம்ப ஏழ்மையில உள்ள ஒரு சஹாபி. இவங்க என்ன செய்யறாங்க, அவருக்கு உணவு கொடுக்கறாங்க, அவர் ஆதரிக்கிறாங்க, இவர் நல்ல பாதுகாக்கிறாங்க, இவங்களுடைய பராமரிப்பு என்ன செய்யறாங்க, அவங்க தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறாங்க. அந்த மிஸ்தான் என்ன செய்யறாரு, இந்த செய்தியை பரப்பக்கூடிய நபர்ல முதல் நபரா இருக்கிறார். அப்ப இது எவ்வளவு பெரிய கோபத்தை ஏற்படுத்தும். இந்த உண்டை வீட்டுக்கு நட்டகம் செய்யறான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு கேஸ் இது. கூட இருந்துட்டு அங்கேயே துட்டு வாங்கி தின்னுட்டு அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சு என்ன செய்யறாரு,
சொல்லி காட்டுறாரு. இவர் என்ன செஞ்சாரு, இந்த செய்தியை பரப்பக்கூடிய முதல் நபரா இருக்காரு. இது கடுமையான